கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணராக பிறந்தார் என்பதை நாம் அறிந்ததே. ஆவணி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையை உரைத்தார் என்று நாம் அறிந்ததே. அதற்கு முன்னர் நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நாம் இளம் வயதில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் போன்று வேடம் இட்டதை பார்த்திருப்போம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வெண்ணையை திருடியதை நினைவுபடுத்தும் வகையில் உரியடி விழாக்கள் நடைபெறும். சிலர் கிருஷ்ண பகவானின் பக்தி பாடல்களை பாடுவதைக் கண்டு நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் தென்னம் தெளிவாக இங்கே காண முடிகிறது. ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் கண்ணன் மீது அன்பு கொண்டு திருப்பாவை பாசுரத்தை ஏற்றினார் என்பது நாம் அறிந்ததே. இப்பொழுது கண்ணனின் சிறப்பம்சங்கள் பற்றி ஒரு சிறிய கதையை நாம் பார்ப்போம். ஓர் முறை சத்யபாமா ருக்மணி யார் கிருஷ்ணனின் மேல் அன்பு மிக்கவர் என்று நாரதரின் ஆலோசனையின் பேரில் துலாபாரம் நடந்தது. ஒரு தட்டில் கிருஷ்ணர் உட்கார சத்யபாமா தன்னிடம் இருந்த தங்க நகைகளை மறு தட்டில் வைக்க அது பகவான் கிருஷ்ணருக்கு இணையாக தட்டு உயரவில்லை. உடனே ருக்மணி நடந்ததைக் கண்டு ஒரு துளசியை பறித்து பகவான் பாதம் வணங்கி தட்டில் வைத்தார். உடனே தராசு தட்டு கீழே சென்று சம நிலையை அடைந்தது. எனவே ருக்மணி அளித்த துளசி மிகவும் சக்தி அதிகம் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உணர்த்தினார். அவருக்கு கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் நம்மால் இயன்ற அளவு வெண்ணெய், வாழைப்பழம், நாவல் பழம், மேலும் கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இவற்றோடு சிறிது புஷ்பம் சமர்ப்பித்து வழிபட்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று அவரை வழிபட்டு அனைத்து நலமும் பெறுவோம். இவை அனைத்திற்கும் நாராயணனே சமர்ப்பணம் என்று கூறி நாம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலாஜி பக்தி. சப்ஸ்கிரைப், கிளிக் பெல் பட்டன், லைக் அண்ட் ஷேர்.